இப்படி வெவ்வேறு அணிகளிலே பணியாற்றுகின்றவர்களுக்கு அந்த துறையிலே அந்த அணியிலே சம்பந்தப்பட்ட புலமை புரிதல் இருந்தாலும் கூட இந்த தோமுசாவுக்கு எப்போதுமே இருக்கின்ற மிகப்பெரிய வழக்கறிஞர்களுக்கு இணையாக சமூகத்தில் வரலாற்றில் பொருளியலில் புலமையுற்ற ஒரு அமைப்பு தோமுசா என்பதை நான் நீண்ட காலமாக அறிவேன். அப்படிப்பட்ட புலமை இருந்தால்தான் முதலாளிகளோடு அல்லது மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த மேலாண்மை குழுவோடு பார்கெயின் பண்ணுவோம் சொல்லுகிறோம், பேரம் பேசுதல், அப்படிப்பட்ட நியாயமான சட்டப்பூர்வமான பேரத்தை பேசக்கூடிய வல்லமை உங்களுக்கு எங்கே இருந்து வருகிறது என்றால் இந்த அறிவும் இந்த புலமையும் இந்த தெளிவும் இல்லை என்றால் அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி வராது என்பதை உலகெங்கிலும் இருக்கின்ற தொழிற்சங்கங்களை படிக்கிற போது எனக்கு தெரியும். அந்த வகையிலே அப்படிப்பட்ட புலமை அப்படிப்பட்ட புரிதல் நம்முடைய தோமுசாவிற்கு தொண்டர் நிலையிலிருந்து தலைவர் வரை பொதுச்செயலாளர் வரை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மே தினத்தை கொண்டாடுவதற்கு இந்தியாவிலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. நான் கூட கேட்டேன் அந்த சமூகத்திலே திரிபுராவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருந்தது. மேற்கு வங்காளத்திலே மிக நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருந்தது. கேரளாவிலே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு தத்துவம் மார்க்சியம். இன்னும் சொல்ல போனால் பெரியாரை தொகுத்து வரலாற்று ஆய்வாளர் சொல்லுவார்கள். பெரியார் இடத்துல 4 கட்டங்கள். 1929 வரை அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்தையும் சேர்த்து அது ஒரு காலகட்டம். காங்கிரசுக்குள்ளேயே ஜாதியை எதிர்த்து மதம் எதிர்த்து அவர் எழுப்பிய குரல். 29 சுயமரியாதை மாநாடு அமைக்கப்பட்டதற்கு பிறகு 32 வரை ஒரு காலகட்டம் கடுமையாக சாதியை, மதத்தை, புராணத்தை, இதிகாசத்தை, கடவுளை எதிர்த்த காலம். 32க்கு பிறகு 37 வரை இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் வருகிற வரை பெரியாருக்கு இருந்த உணர்வு கம்யூனிச உணர்வு, பொது உடைமை தத்துவ உணர்வு. அதனாலேதான் 1932 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை முதலாக ஒரு மாநில மொழியில் வெளியிட்ட பெருமை தந்தை பெரியாருக்கும் இந்த இயக்கத்திற்கும் தான் உண்டு என்பதை வரலாறு பதிவு செய்கிறோம். ஆக தந்தை பெரியார் காலம் தொட்டு ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கம், செஞ்சிலுவை போராட்டம் செஞ்சதுக்கத்தில் நடந்த போராட்டம், அதை நேரே பார்த்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தில் சாதி போராட்டத்தையும் தாண்டி வகுப்பு போராட்டத்தையும் தாண்டி வர்க்க போராட்டத்தையும் இணைத்தால் என்ன என்கின்ற அந்த உணர்வை பெற்ற நம்முடைய பெரியார் தான் நிறைய செய்திகளை இன்றைக்கு தொகுத்தார்கள். நான் ஏன் நாத்திகனானேன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை, வேறு எங்கு நடந்தாலும் கம்யூனிஸ்ட் அறிக்கையினுடைய தாக்கங்களை எல்லாம் கொண்டு வந்து குடியரசு விடுதலை எழுதிய பெருமை பெரியாருக்கு உண்டு. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பெரியார் ஒரு முறை எழுதினார், இப்போதெல்லாம் எனக்கு சலிப்பு வந்து விட்டது, எதற்காக